வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது சிம்கோ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க கவர்மெண்ட் ஜாப் தான். அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இதற்கான அப்ளிகேஷன் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்றதுக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா இப்போ வந்து புதுசாக யாரும் அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்காதீங்க. முன்னாடியே அவங்க அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு இப்போ ஹால் டிக்கெட்டுக்கான அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் அப்படின்றதும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். போஸ்ட்டு நேம், போஸ்ட்டு கோடு, எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம் டைமு, ஜோனு, சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ போஸ்ட் நேம் என்னென்னு பாருங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒரு போஸ்டிங் இருக்குது, சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது, அடுத்து வந்து சூப்பர்வைசர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இதற்கான கோடு வந்து 1, இதுக்கு 2, இதுக்கு 3, அதாவது 003, 002 அப்படின்ற இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 28, அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு அப்படின்றது நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் டூரேஷன் 10 மணிலேருந்து 11:30 மணி வரையும் நடைபெறும். எங்கே நடக்கும் அப்படின்னா வேலூரில் மட்டும்தான் சென்டர் போடுவாங்க. வேலூர் ஜோனில் சுற்றி தான் உங்களுக்கு சென்டர் அப்படின்றது இருக்கும். எங்கே சென்டர், அதாவது ஜோன் தான் வேலூர் சொல்லியிருக்காங்க. எங்கே சென்டர் அப்படின்றத ஹால் டிக்கெட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை முக்கியமாக பார்த்துங்க. என்னென்னா ஹால் டிக்கெட்ஸ் வில் பி சென்ட் பை ரிஜிஸ்டர் போஸ்ட் 1/7/2024 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து வெளியாகும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்டில் தான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே அப்படின்ற விஷயமும் தெரிய வரும். அதே போல் இந்த தேர்வுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே கீழே டிஸ்பிளேல தெரியுதுல ஒரு காண்டாக்ட் நம்பர், இங்கே தெரியுதுல ஒரு காண்டாக்ட் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிட்டோ பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பெய்டு மெட்டீரியல் தான். நீங்கள் இதுக்காக 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் இதே நம்பர் தான் ஜிபே நம்பரும், நீங்கள் தெரிய நம்பர் தான் ஜிபே நம்பருமே. இந்த நம்பருக்கு 500 ருபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாகவே ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா A to Z நம்ம இதை தாண்டி வேறு எதுவுமே எக்ஸஸாக படிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சிம்கோக்காகவே ஸ்பெஷலாக எடுத்த ஒரு மெட்டீரியல் தான் இது. ஸோ உங்களுக்கு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸுமே வந்து A to Z கவர் பண்ணிடுவோம். இதை தாண்டி வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. இதை மட்டும் இருக்கக்கூடிய 28 நாள் தான் கரெக்டாக. இன்றைக்கி டயட்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 27 நாள் தான். கரெக்டாக 27 நாளில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாபை வந்து உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும். லாஸ்ட் டைம் போனவங்களுக்கே பற்றி தெரிஞ்சிருக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ போனவங்களுக்கெல்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்துமே நிறைய கேண்டிடேட்ஸ், நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியே நிறைய கேண்டிடேட்ஸ் சிம்கோவில் போயிடுக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.